நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுலகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் நம்மளுடைய ஃபாலோவர் ரொம்ப ஒரு பழகின ஒரு கிளைண்ட், அவங்களுடைய உறவினர்களுக்காக அவங்க கேட்ட ஒரு கேள்வி. ஏன்னா அவங்க வாஸ்துப்படி ஒரு வீட்டில் நல்ல சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் வருத்த தரக்கூடிய ஒரு விஷயம். சார், எங்களுடைய உறவினர்களுக்கு நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம் வாஸ்து பற்றி, ஆனால் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்களால மாற்ற முடியல. அந்த பட்சத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு, வாரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் அவங்க காலில் அடிபட்டுகிட்டே இருக்குது. அதே போல் அவங்களுடைய கணவருக்கும் இந்த விஷயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக, பிரதானமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இது என்ன தவறு இருக்கும், இது எதை செஞ்சால் அந்த தவறுகளை நம்ம திருத்திக்க முடியும், அந்த ஒரு விஷயத்தை நடக்காமல் நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்? ஏன்னா சின்ன அடிகள் அப்படின்றது நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் அது சில டைமில் ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காகவோ, அந்த பயம் அந்த குடும்பத்தில் இருக்குது. எங்களுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்ற பட்சத்தினால நானும் இது கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். இதை குறித்து மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஆண் மகன்களுக்கு, அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மூத்தவர்களுக்கு, தலைச்சம் பிள்ளைன்னு சொல்லுவோம்ல, அந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி காலில் அடிகள், வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது விழுந்துடுறது, இல்லை சில டைம் ஓடும்போது அவசரத்தில் வீட்டு உள்ளே அவங்க சறுக்கி விடுறாங்க அப்படின்னும் பட்சத்தில் நிச்சயமாக இது வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். தவறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, வடமேற்கில் உங்களுடைய பில்டிங் கட் ஆகிருக்கலாம். அதாவது தாய் சுவர், இல்லை உங்களுடைய காம்பவுண்ட் வால் கோர்ஸாக இருக்கலாம். அந்த இடத்துல செப்டிக் டேங்க் அப்படின்றது தவறாக அமைக்கப்பட்டிருக்கலாம். அதே போல் அந்த இடத்துல கிணறு, இதெல்லாம் கூட ஒரு நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ஆனால் அங்கே ஆழ் குழாய் கிணறு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அது ஒரு ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் போர், அதே போல் சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் போர் இருக்கும், பப்ளிக் கிணறு இருக்கும். காம்பவுண்டு வெளில இருந்தால் கூட அது பாதிப்பு உண்டாக்குமானா நிச்சயமாக உண்டாக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்பவுண்ட் கோர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வீட்டில் ஒரு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் வச்சு அந்த அந்த தாய் செவரையும் இந்த காம்பவுண்டையும் ஒட்டி கட்டியிருப்பாங்க. அந்த கிணறு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டு உள்ளே அந்த போர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்ன உங்களுடைய வீடியோலாம் பார்த்து நாங்கள் வடகிழக்கில் கிணறு போட்டுட்டோம், போர் போட்டுட்டோம், இதுதான் நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயமும் இதுதான். அவங்க உடனே எனக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, சார் அவங்க வீட்டில் வடமேற்குலேயும் போர் போட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு. அதை நம்ம சொல்லி இப்போ மாற்றி வடகிழக்கில் போட்டாங்க. ஓகேம்மா, வடகிழக்கில் போட்டாங்க, வடமேற்கில் இருக்க போரை மூடினாங்களா இல்லையான்னா இல்லை சார் அப்படின்னா. இதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும்போது அதை ரொம்ப கம்ப்ளீட்டாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம கூர்ந்து கவனித்து ஃபாலோ பண்ணோம். வடமேற்கில் இருக்க போரில் தண்ணி வரல, தண்ணி இருக்குது, தண்ணி இல்லை, இது செகண்டரி. அதை நம்ம மூடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மூடினோம். அந்த இடத்துல கூழாங்கல் போட்டு, மண் போட்டு, ஜல்லி போட்டு, மணல் போட்டு, சவுடு போட்டு கம்ப்ளீட்டாக மூடணும். அதை மூடிட்டு ரெண்டாவது ஏர் டைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் ஈவன் கான்க்ரீட் கூட போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறது நல்லது. இது ஏன் அப்படின்னா, இந்த காற்று அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படின்றது. அந்த இடத்துல அந்த போர் இருந்தது, அது சில விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கோம். அந்த தவறான விஷயங்களை நம்ம கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த போரை கம்ப்ளீட்னஸோட ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க சொன்ன வீட்டில் அந்த போரை தண்ணி இல்லைன்னு அப்படியே விட்டுட்டாங்க. ரெண்டாவது, அதாவது தண்ணி இல்லைன்ற பட்சத்தில் ரொம்ப கீழே போயிடுச்சு, அது வரலை, அது யூஸும் பண்ணலை, ஆனால் அதை க்ளோஸ் பண்ணலை. இப்போ வடகிழக்கில் ஒரு போரை போட்டு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அந்த வடமேற்கில் இந்த போரை க்ளோஸ் பண்ணோமா இல்லையா, அது நிச்சயமாக அது தவறுன்ற பட்சத்தில் அதை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அது பண்ணாமல் இது வடகிழக்கில் யூஸ் பண்ணுறது தவறு. வடகிழக்கில் தாராளமாக யூஸ் பண்ணது நல்லது, அது யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பட் இந்த பாதிப்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னா அது பண்ணலை. இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய தவறு. அது நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்கக்கிட்டையும் கூப்பிட்டு பேசி இதுக்கான தீர்வை நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது ஆஞ்சநேயரோட வழிபாடு. இப்போ யாராவது வீட்டில் இது மாதிரி இருக்குது அப்படின்னும்பொழுது, வடமேற்கு அப்படின்னும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகையால் ஆஞ்சநேயருடைய வழிபாடு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நம்ம நரசிம்மனுடைய வழிபாடும் ஒரு தலை சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். ஆகையால் வடமேற்கு அப்படின்றது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வாஸ்து சாஸ்திரத்தில் எந்த பாதிப்புகள் இருந்தாலும், எந்த மூலைகள் 4 மூலைகளில் பாதிப்பு இருந்தாலும் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வடமேற்கு. ஆகையால் அந்த ஒரு விஷயத்த அவங்க கரெக்ட் பண்ண சொல்லிவிட்டு அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்த பயம், அதே போல் அவங்கக்கிட்ட இருந்த அந்த ஒரு அச்ச உணர்வு எல்லாமே அவங்கள விட்டு விலகினதை நம்ம கிளைண்ட்டே அவங்களுடைய உறவினரே நமக்கு கன்ஃபார்மாக சொன்னதை நம்ம கேட்டு சந்தோஷப்பட்ட ஒரு நிறைவான நிகழ்ச்சியும் உண்டு. உங்கள் வீட்டில் அது மாதிரி தவறுகள் இருந்தால் தயவுசெய்து கம்ப்ளீட்டாக வாஸ்துடைய குறைபாடை நிவர்த்தி பண்ணாமல் நீங்கள் வாஸ்து மேலேயோ இல்லை வாஸ்து சாஸ்திரம் மேலேயோ குறை சொல்கிறது அப்படின்றது தவறு. இதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக புரிஞ்சு ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தவறுகளில் மாற்றம் செய்கிறது மிகப்பெரிய ஏற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அண்ணல் பிச்சக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.